தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். நம்ம ரோமர் புத்தகத்திலிருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா ஈஸியா கடந்து செல்ல முடியாது. ரோம புத்தகத்துல அநேக காரியங்களை பார்த்து விட்டோம். அதனால தொடர்ந்து 5வது அதிகாரத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். 4வது அதிகாரத்தை 5வது அதிகாரத்துல 21 வசனங்கள் இருக்கிறது. 4வது அதிகாரத்துல 6 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். அதிகாரத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த 5வது அதிகாரம் நிறைய காரியங்களை உள்ளடக்கியது. நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், நாம் எப்படி சமாதானம், தேவனோடு சமாதானமாகிறது, ஒப்புரவாகுதல் எப்படி நாம் விசுவாசத்தினாலே கிருபைக்குள் பிரவேசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு, ஏன்னா நம்ம எங்கேயோ உள்ள புறஜாதி, ஒண்ணும் இல்லாத காட்டு மிராண்டி மனிதர்களுக்கு சமானவன் ஒரு காலத்துல. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நான் சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க. நாம விசுவாசத்தினால கிருபைக்குள் பிரவேசிக்கிறோம். நாம் விசுவாசத்தினால கிருபையில் எப்படி நிலை நிற்கிறோம் 5:2 பார்க்கலாம். அது மாதிரி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா, மனமகிழ்ச்சியாய், ஜாய் இன் காட், கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம். உபத்திரவங்கள்ல நான் எப்படி தேவனை மேன்மை பாராட்டுவது, அது இந்த 5வது அதிகாரத்தில் தான் இருக்குது. கிரேஸ் அண்ட் ட்ரபுலேஷன்ஸ். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. Love of God is poured into your heart. The Holy Spirit is residing in your heart. That's another point. And we are saved from, we are salvation from wrath. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்புறம் நம்ம எப்படி அவருடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கப்படுகிறோம், reconciled by the blood of Jesus Christ. இது அவ்வளவு 5வது அதிகாரத்திற்குள்ள வருகிறது. முதல் 11 வசனங்கள். அப்போ முதலாவது 11 வசனங்களும் நீதிமானாக்கப்படுதலும் தேவனோடு சமாதானம். நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், எப்படி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் 12 to 21 வரை ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான வேறுபாடு. 2 கவர்மெண்ட், 2 எம்பையர். ஒரு எம்பையருக்கு தலைவர் ஆதாம், இன்னொரு எம்பையருக்கு தலைவர் கிறிஸ்து. இந்த ரெண்டும் we are going to see the contrast between this reigning empire அப்படின்னு சொல்லலாம். ஆளுகை செய்கிற ஒரு அரசு, ஒன்றுக்கு தலைவர் ஆதாம், மற்றொன்றுக்கு தலைவர் கிறிஸ்து. இது 2 நாள் நமக்கு வருகிற நஷ்டம் என்ன, லாபம் என்ன, இது 2வது பகுதி. அப்ப 5ல முதல்ல இருந்து பார்க்கலாம். நாம் விசுவாசத்தினாலே, எப்பவும் விசுவாசம், உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, முன்னே நம்ம அந்நியரா இருந்தோம், துர்க்கிரியைகளினால இருந்தோம், துர்க்கிரியை செய்கிறவர்களாக, மனதிலே சத்துருக்களா இருந்த நம்மை பரிசுத்தப்படுத்தி குற்றமற்றவர்களாக்கி கண்டிக்கப்படாதவர்களாக்கி நம்ம ஒப்புரவாக்கி இருக்கிறார். சோ நாம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு ஏன் மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். ஏசாயா 48:22 சொல்லுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அதாவது தேவனிடத்துல ஒரு மனுஷன் சமாதானம் இல்லைன்னா, இஃப் யூ ஆர் நாட் ரிகன்சைல்டு வித் த கிரியேட்டர் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், நிறைய வீடுகள்ல இன்னைக்கு சமாதானம் இல்லாம அங்கலாய்க்க காரணமே இதுதான். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. எவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படவில்லையோ,
அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இடம் கிடையாது. அது நிமித்தம் குடும்பத்துல மற்றவர்களுக்கும் சமாதானம் வருவதே இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். தொடர்ந்து வாசிட்டு முதல் 5 வசனங்களை வாசிட்டு எடுத்தால போறோம். அவர் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கத்தை கிருபை வருது பாருங்க. விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த பைபிள்ல நிறைய புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாவது நிறைய இடங்கள்ல பாருங்க. தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம். இந்த இயேசு எப்பவுமே அடிக்கடி சொன்னார். வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர் திறந்த வேளையில, சாயங்கால வேளையில மேல் வீட்டறையில கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்கள் சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் வீட்டுல இருந்தாரு. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அங்கேயும் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதானம் இல்லாதவருடைய வாழ்க்கையில தேவனோடு ஒப்புரவாகாதவருடைய வாழ்க்கை தான் கேடான சிந்தனை. ஒரு மனுஷனுக்கு துன்மார்க்க மனுஷன் தேவனோட உறவில்லாதவனுக்குள்ளதான் நம்ம 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். 23 கேடான சுவாபங்கள். இது விளக்கம் எடுக்கல, நான் எடுத்தாச்சு. இந்த 23 சுவாபங்கள், கேடான சுவாபங்கள் நமக்குள்ள இருப்பதற்கு காரணம் சமாதானம் இன்றி, அதாவது தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது. இயேசு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதான் when you make a relationship, தேவனோடு நீ உறவு வைக்கும் பொழுது இந்த 23 சுவாபங்களும் நமக்குள்ள வராது. இவ்வளவு கடந்து அங்கலாய்ப்பதற்கு காரணம் உங்களுக்கும் எனக்குள்ள உறவு துண்டிக்கப்படும் பொழுது தேவனோடு அங்கே இந்த சுவாபங்கள் எல்லாம் வரும். அதனாலதான் மனுஷன் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறான். ஏன்னா his broken, his relationship, his fellowship is broken from the Lord. எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து தேவனோடு உறவோடு இயேசுவோடு உறவோடு இருக்கிறானோ அவனுக்குள்ளாக ஒரு மன ரம்யம் வந்தோடு எந்த நிலைமையில் இருந்தாலும் போல் சொல்லுகிறான், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன் மனரம்யம் இல்ல? தேவனோட சமாதானம் இல்லை. ஏன் தேவனோட சமாதானம் இல்ல? இயேசு கிறிஸ்துவ ரட்சகரமா ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் என்னன்னா சமாதானம் இருக்க மாதிரி ட்ரெண்ட் அடிப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு பெந்தேகோஸ்து கோயிலுக்கு போனா போதும் 4 பெர்க்மன்ஸ் பாட்டு, ஆவிக்குரிய பாட்டை பாடி அப்படி தள்ளி அந்நிய பாஷையெல்லாம் பேசினா சமாதானம் வந்த மாதிரி. நோ, யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, தேவனோடு உள்ள உறவில். அதனாலதான் நம்ம பார்க்கிறோங்க, இசி அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அது only through Jesus you can have fellowship. அங்க வந்து யெகோவா விட்னஸ் எல்லாம் கிடையாது. இயேசு ரொம்ப முக்கியம். அவர் தான் சொன்ன உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். என் சமாதானம் உங்களுக்கு சமாதானம். You are reconciled with God, the creator of heaven and earth. யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனோடு நீங்கள் நல்ல உறவுல வரும் பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. உங்கள் இருதயம் கலங்கா. ஐசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் படிதான் இருக்கு. ஏன்? நீங்களும் நானும் தேவனோடு உள்ள சமாதானத்துல, அதாவது ஃபெல்லோஷிப்ல, பீஸ் வித் காட். இஃப் யூ ஆர் இன் பீஸ் வித் காட், யுவர் என்டையர் ஜெனரேஷன் வில் எல்லாம் என்ஜாய் த பீஸ். பிள்ளைகள், பேரப்பிள்ளை, இன்னைக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு
சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் சீர்நிலைப்படுத்தி கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டும். Please pray for them. Please pray. Prayer is very important for your family, for your children, for your spouse. The prayer is so important that God will fill you with the heavenly peace. You see, யூதர்கள் இன்னொன்னு, தேவனுடைய பரிசுத்த தலத்திற்குள்ள யூதர்கள் நுழைய முடியாது. சமாதானம் தேவனோடு ஒப்புரவாகணும்னா அவங்க உள்ளுக்கு போனோம்னா அங்க திரைச்சல உண்டு. எல்லாரும் போக முடியாது. ஆசாரியர்கள் மாப்பர் தான் முடியும். சோ யூதர்களை தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக பிரித்தது. அவ வர முடியாம தடுத்தது அவர்களுக்கு. ரெண்டு காரியம். அது மாதிரி புறஜாதிகள் அதை அடுத்த எடுக்கிற சமாதானம்ங்கிறது என்னன்னா, இயேசு எப்படி சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில யூதருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். தேவாலயத்தின் திரைச்சீலை தேவ பிரசன்னத்திலிருந்து தடுத்தது. ஆனால் இயேசு மரித்த போது சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. The entry to the Holy of Holies was opened. அதே மாதிரி புறஜாதியார், ஜென்டைல்ஸ், புறஜாதியார்களுக்கு யூதர்களுக்கும் பக்கத்தில் நிற்க முடியாது. இந்தியாவில் எப்படி வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடியவங்களை தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு குப்பையெல்லாம் போட்டு ஜனங்களை ட்ரீட் பண்றாங்களோ அப்படிதான் யூதர்கள் புற ஜாதிகளை ட்ரீட் பண்ணாங்க. நாங்க விருத்த சேதன கூட்டத்தார், அவர் விருத்த சேதனம் இல்லாதவர், அவன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். பேதர் கொரோனால வீட்டு போறது கொஞ்சம் ஈஸியா போகல. ஏன்னா அவங்கள ஈஸியா வீட்டுக்குள்ள போனா சாப்பிட கூட மாட்டான். ரொம்ப சீப்பா நினைக்கிறவங்க. அதே மாதிரி புறஜாதியர்களை தேவனுக்கு தேவாலயத்திற்கு போனா புறஜாதிகளுக்கு தனி இடம். ஆனா இயேசு மரித்த பொழுது புறஜாதியார் வெளியே தான் இருக்கணும். உள்ளுக்கு ஆலயத்துக்கு டெம்பிளுக்கு வெளியே தான் இருக்கணும். அதான் பவுல் எழுதுகிறார், சி புறஜாதியார தேவாலயத்தின் சுவர் தேவ பிரசனத்திலிருந்து தடுத்தது. அதற்கு அப்பால் செல்லும் எந்த புறஜாதியாரும் கொல்லப்படுவார்கள். வெளியே போர்டு வச்சிருப்பாங்க, நோ என்ட்ரி டு தி ஜென்டைல்ஸ். உண்மைதான். ஆனால் இயேசு மரித்த பொழுது அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் யூதர்கள் அவ்வளவு ரொம்ப வசதியில இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஒன்றாக்கி பகையான் என்ற பிரிவினையை தகர்த்தார். நாம இருந்த நிலைமை ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைமை. அந்த நாட்கள்ல அக்காலத்திலே நம்ம கிறிஸ்துவை சேராதவர்கள், இமேஜின், நாம கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், பக்கமே போக முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். தேவனர் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களா இருந்தோம். இமேஜின், நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லையானா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஒரு பிடிமானம் இருக்காது. எங்க போறோம், என்ன நடக்குது? அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு அவங்க இமோஷனலா சில பாரம்பரியமா சில நம்பிக்கைகளை வச்சு அதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நாம உணர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைக்குள்ளாக பிரவேசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. எந்த மதத்தவர்களானாலும் காலையில எழும்புவாங்க, சாமி கும்பிடுவாங்க. எந்த மதத்தவர்கள்ட்ட எல்லாம் பக்தி, எல்லாம் மார்க்கத்தார் நிறைய உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபைக்குள்ளாக பிரவேசித்தவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், நாம் இன்னைக்கு பெரிய பாக்கியவான்கள்.
யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தை சேராதவளா இருந்தாலும். நமக்கு இப்ப கிறிஸ்து இல்லைன்னா உங்க ஏன் நிலைமை என்ன? நான் உட்கார்ந்து இந்த டீச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எங்கேயாவது உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டோ அல்லது சினிமாவை பார்த்துக்கிட்டோ அல்லது கும்மாளம் பண்ணிக்கிட்டோ அப்படிதான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு வருமா? யூதர்களுக்குள்ள வாக்குத்தத்தம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குது. அதான் கடந்த நாட்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றான். காரணம், விருத்த சேதனத்துக்கு முன்பதாகவே, பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் நாம் இப்பொழுதோ, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். See, the Gentiles who were once far away, we are very far away. தூரமா இருந்தோம், ஒண்ணும் தெரியாது. நம்ம மிஷினரிகள் வந்தாங்க, ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. இப்ப நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாகி விட்டோம். We have been brought near to through Christ's sacrificial death. Proselytes, Gentiles, அத புறஜாதிகள், அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும்னா யூத மதத்தை நீ பின்பற்றி தான், விருத்த சேதனம் பண்ணி தான் உள்ளுக்கு வரணுமா? You can have access to God only through embracing Judaism, conversion. But நாம ஜூதாயிசம் வேண்டாம், விருத்த சேதனம் வேண்டாம், just we trusted our Lord Jesus. அவர் மேல விசுவாசம் வைத்தோம், அவருக்கு அவரோடு நம்ம சமாதானம் ஆகிவிட்டோம். அதனாலதான் தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, அதே எபேசியர் 2, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்று கொண்டு சேர முடியாத யூதர்களையும் புறஜாதிகளையும் வந்தாக்கி, இன்னைக்கு அவன் ஏற்றுக்கொள்வரானே இல்லையோ, நாம அவர்களுக்குள்ள அதே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள காரணமானவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு எருசலேம் தேவாலயத்திற்குள்ள நீ போக முடியாதோ, ஆனால் யூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்றது போல நாமும் பகையான பிரிவினை சுவரை தகர்த்து விட்டார். இயேசுப்பா வந்ததுனால இன்னைக்கு நீ நியாய பிரமாணத்தை இது பண்ணணும், பிரமாணத்தின்படி நடக்கணும், பஸ்கா கொண்டாடணும், அந்த பழைய ஏற்பாட்டுடைய முறைமைகள் எல்லாம் நம்மள திணிப்பதில்லை, நம்ம அறிந்திருக்க வேண்டியது. அப்ப நியாய பிரமாணத்தை தம் மாம்சத்தினால் ஒழித்து இரு திறத்தாரையும் புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, நான் ஒவ்வொரு வசனமா எடுத்துட்டு வரேன், வசனத்தை பாயிண்டா கொண்டு வரேன். இப்படி நமக்கு சமாதானம் பண்ணார். யூதருடைய தேவாலயத்துல பாத்தீங்கன்னா இதுதான் the holy place, ஆல்டர் இங்கதான் இருக்கும். தமிழ்ல எடுக்கிறேன், இந்த இருக்கு, இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டார் போட்டிருக்கானே, இதுலதான் போர்டு இங்க வச்சிருப்பான். புறஜாதிகளை இதை தாண்டி செல்லக்கூடாது, இதுக்குங்க, இதெல்லாம் புறஜாதிகள். நம்ம இங்க இந்த பக்கம் புறஜாதிகள். தேவாலயம் இதுதான், இந்த கட்டத்திற்குள்ள இருப்பது. அதுக்குள்ள யூதர்கள், யூத பெண்களுக்கு தனி உமன்ஸ் கோட் செப்பரேட். இதுல முக்கியம், யூத ஆண்கள் இங்க போலாம், பெண்கள் இங்க போலாம். ஆனா யூதர் அல்லாதவர்கள், புறஜாதிகள் இங்கதான் இருக்கணும். இந்த நட்சத்திரம் போட்டிருக்கோம் பாருங்க, நீளமா, இது போர்டு. அங்க ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்க. எருசலேம் ஆலயத்தின் 2வது எல்லைக்குள் யூதர் அல்லாதவர்கள் நுழைவதை தடுக்கும் கல்வெட்டு இதுதான். They are forbidden. அப்படி யாராவது போனால் கொல்லப்படுவார்கள். இது நீங்க போய் பாருங்க. ஆனால் இந்த பிரிவினை சுவரை தகர்த்து விட்டார். இது கைகளால் செய்யப்பட்ட தேவாலயம், ஆனால் கையால் செய்யப்படாத தேவாலயம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, மகாபரிசுத்தலத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரே தரம் பிரவேசித்து தன்னுடைய ரத்தத்தினாலே இரு தரத்தாரையும் ஒரு தரமாக்கி, நீங்களும் மகாபரிசுத்தலத்திற்குள்ள போலாம், யூதர்கள் மகாபரிசுத்தலத்திற்குள்ள போகிறார்.
அது எப்படி வந்தது? கிருபையினால வந்தது. எப்படி வந்தது? உங்களுடைய விசுவாசத்தினால வந்தது. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ தேவனால் பிறந்தவன், தேவனை விசுவாசித்தவன். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசுவோடு நான் ஜீவித்திருக்கிறேங்கிறவன் தான் ஜெயம் பெற முடியும். சும்மா கிறிஸ்தவனா கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ சிலுவை போட்டா கிறிஸ்தவன் இல்ல. அவரை விசுவாசித்து நீ ரட்சிக்கப்பட்டு புதிய சிக்ஷையை மாற்றப்பட்டு அவருடைய ஆட்சிக்கு கீழாக இருந்தால்தான் உனக்கு சமாதானம். தேவனோட பிரிவினையில இருந்த, தேவனோட புறஜாதியாவனா இருந்த, தேவனுக்கு வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, எங்கேயோ இருந்த ஃபாரவே, ஆனா உன்னை தேவனோட, இயேசுவோடு தேவனோட இணைத்து விட்டார். நம்ம கொல்லப்பட வேண்டும். தொடர்ந்து எபேசியர் 2:16 பாருங்க. பகையை சிலுவையினால் கொண்டு. அங்கதான் முடிஞ்சது. எல்லாம் சாப்டர் finished. Everyone can go enter into the holy of holies. Jews and Gentiles are reconciled through Christ. They are individually reconciled with God. யூதன் இயேசுவோடு விசுவாசித்தாலும் சரி, புறஜாதியன் இயேசுவை விசுவாசித்தாலும் சரி, இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கு, நம்ம we were far away. அவங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, கோத்திரப்புதாக்கள் உண்டு, யாக்கோபு உண்டு, அவருடைய சந்ததி உண்டு, சரித்திரம் உண்டு, ஜீனியாலஜி உண்டு, வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு அந்த புத்தகங்கள் உண்டு, வாசிக்க தோரா உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம ஒண்ணுமே இல்லை, தூரமா இருந்தோம், இருளில் பிள்ளைகளாக இருந்தோம், விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருந்தோம், தீ ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தோம், கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம். ஓ ஹல்லேலூயா. அவங்களாவது யூதர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆபிரகாம் சந்ததியார் என்று அவங்க பெருமை பாராட்ட முடியும். அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது. They were in constant fellowship with the Lord. ஆனால் தூரமாயிருந்த உங்களுக்கு, சமீபமாயிருந்த அவர்களுக்கு, அதான் அவங்க சமீபத்திலே இருந்தாங்க. அவங்களதான் இயேசு பிறந்தார். பெருமை பாராட்டலாம். நம்ம ஊர்ல சொல்லுவோம், அவர் எங்க ஜாதி, அது வேற, அந்த வார்த்தை. இந்த ஜாதி வேற. அவர்களில் பிறந்தவர் இயேசு, ஆனா நமக்கும் தகப்பன். You see, if there is a horizontal reconciliation, இருதரத்தாரை ஒப்புரவாக்கினார் அப்படின்னா, யூதர்களும் புறஜாதிகளும் ஒருவருக்கு ஒரு கலக்கவே கூடாது. ஆனா பவுலை புறஜாதிகளுக்கு அனுப்பினார், பேதுருவை யூதர்களுக்கு அனுப்பினார். அப்புறம் புறஜாதி எல்லாரும் கிரேக்கர்கள் வந்தாங்க, எல்லா மதத்தவர்களும் வந்தாங்க. அது எப்படி வரும்னா, யூதரனாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, தேவன் 3 கூட்டம் இருக்குது. தேவன் இருக்கிறார், யூதர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புறஜாதிகள் இருக்காங்கன்னு வைங்க. இந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எப்படி சமாதானம் வருங்கிறதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒப்புரவாக்குகிறார். யூதர்கள் they should have horizontal relationship, vertical. அப்படின்னா யூதர்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதே மாதிரி புறஜாதிகளும் இயேசுவின் மேல், கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இவங்க 2 பேரும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தேவனை அப்பான்னு கூப்பிடுவான், இவனும் அப்பான்னு தான் கூப்பிடுவான்.
இவர்கள் 2 பேருக்கும் மத்தியில சமாதானம் வரும் காரணம் கிறிஸ்துவின் மூலம். Your father is my father. இதுதான் சொல்லுவான், my father is the same. காரணம் இயேசு கிறிஸ்து. சமாதானம் வந்துச்சுன்னா அந்த வீடு வித்தியாசமா இருக்கும். சமாதானம் வந்துச்சுன்னா வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். You will keep trusting the Lord no matter what is happening around you. தேவனோடு ஒப்புரவாகாத வீடுகள்ல தான் அங்கலாய்ப்பும் வேதனைகளும் கண்ணீரும் எரிச்சலும் சோதனைகளும் மற்றவர்களையும் அது பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், பேர பிள்ளைகளை பாதிக்கும். காரணம் அவங்க ஒரு தேவனோடு உறவாடுகிறது இல்லை, தேவனோடு சமாதானம் வைக்கிறது இல்லை, தேவனோடு சந்தோஷமா இருக்கிறது இல்லை. நம்ம கிருபையில் நிற்க வேண்டும், சட்டத்தில் அல்ல, பிரமாணத்தில் அல்ல. அதான் 5:2 சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டு. அந்த கிருபையில பிரவேசிக்க ஸ்லாக்கியம், அவர் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியம். தேவன் மூலமாய் சமாதானம், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவ கிருபையை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். கிருப நம்ம இயேசுவை விசுவாசிக்கின்ற தேவன் மேல நம்பிக்கை வைத்து, தேவனோட மேல நம்பிக்கை வைத்து இயேசுவை விசுவாசிக்கின்றவரும் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அதனாலதான் உங்க கையில கிருபை, அவரு கையில இயேசுவுக்கு கிருபையை கொடுத்து அனுப்பிட்டார். கிருபை விசுவாசமும் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அதனாலதான் நம்ம தேவ மகிமையை அடைகிறோம். மோசே தேவனுடைய பிரசன்னத்தோடு முகம் மகிமையினால் நிரப்பப்பட்டது போல நாம இயேசுவின் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையின் மேல் கிருபை நம்ம உணர்ந்து கொண்டே இருப்போம். கிருபை கிருபை கிருபை. The grace is sufficient. கிருபை. நம்ம அழிந்து போகாது கிருபை. நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருபை. நாம மூழ்கி போகாது கிருபை. நாம வெளிச்சத்தில் இருப்பது கிருபை. ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருப்பது இயேசு. இயேசுக்குள்ளாக அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். கிருபையை உங்களை மன்னிப்பதற்கு, சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதற்கு. யோவான் 1:14 வாசிக்கிறோம், சத்தியம் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ள. அதனாலதான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கடந்த பைபிள் ஸ்டடியில காட்டின எபேசியர் 2:8 கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து ஒரே டைம்ல ஆனா இருந்தாதான் ரட்சிப்பு லைட்டா பாருங்க. 2 சுவிட்ச் மேல இருக்கணும் அல்லது 2 சுவிட்ச் கீழே இருக்கணும். 2 சுவிட்சும் கீழே இருந்தா லைட் எரியும். 1 மாத்திரம் இருந்தா, கிருபை மாத்திரம் இருந்து போதாது. கிருபையோடு விசுவாசம் வேணும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது. பேசுறது சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார், பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்துருவாங்க. தேவன் மேல வைக்கிற. அதனாலதான் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6 எல்லாம் கொடுத்திருக்கிறது. ரட்சணியம் என்னும் தலைச்சரா இருக்குது, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கிறது, சத்தியம் என்னும் இடைக்கச்சை இருக்கிறது, வசனம் என்ற வாழ், ஆயத்தம் என்ற பாதரட்சை, எல்லாம் இருக்குது. அது கூட முக்கியமான ஒண்ணு விசுவாசம். விசுவாசம் என்ற கேடகம், அதுதான் சத்துரு எய்கிற அம்புகளை தடுப்பது. நீ தேவனோடு உறவாடும் பொழுது, தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது, தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஷீல்டு எடுத்து காட்டும் பொழுது
சத்துரு பார்க்கறது இயேசுவை தான் பார்ப்பான். Hey man, I'm putting my trust on Jesus. You cannot do anything. That's what faith is all about. உனக்கு பின்னால ஓங்கிய பயத்தோடு நின்று கொண்டிருப்பார். சரி, அங்க நாங்க எரிகோ கோட்டையில ஒருத்தர் ஓங்கிய பயத்தோடு நின்று கொண்டிருந்தார். உருவிய பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். நீ சத்துரு எதிராக வரும் பொழுது உனக்கு பின்னால பட்டயத்தோடு நின்று கொண்டிருப்பார். அதான் அவனுடைய விசுவாசம். He is my Lord, the one who is standing before me, in whom I put my trust. அவர் மீது என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், அவர் மீது என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எனக்காக இதெல்லாம் put it in your daily practices. Don't grumble, don't cry, don't get irritated, don't get upset. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உனக்காக யாவும் செய்வார். எப்போ ஒரு இமேஜினேஷன்ல இருங்க, எனக்கு பின்னால அவர் நின்று யாரும் என்ன அசைக்க முடியாது. கர்த்தர் உனக்கா நீ நம்ம சொந்த முயற்சியில இது பண்ண முடியாது. நீதி என்ன மார்க்கவசம் இதெல்லாம் வேணும். சத்தியம் என்ன இடைக்கச்ச தேவ வசனம் என்ற ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்ற கேடா. சத்ரு அட்டாக் பண்றதுக்கு வேத வசனம். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை. ஆனா சமாதானங்கிறது இதுதான் மெயின். தேவனோடு உள்ள உறவு சரியில்லைன்னா, ஒருவேளை இப்ப தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பத்சேபாவை விட பாவம் செய்தான். ஆனா பாவம் செய்த பிற்பாடு அவனுக்குள்ள சமாதானம் இல்லை. அப்போ என்ன செய்தான் அவன்? நேர ஒரே வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டானா? இல்லையே. சங்கீதம் 51 பாத்தீங்கன்னா அவன் அங்க போய் யார மன்னிப்பு கேட்கணும்? நீங்க வசனத்தை பாருங்க, நான் அதை காட்டி தரேன் பாருங்க. சங்கீதம் 51 4வது வசனம் பாருங்க. 3. தேவனே ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறான். 1ல இருந்தே வாசிப்போம். உமது கிருபையின்படி எனக்கு இருக்கும், உமது மிகுந்த இரக்கங்களின் மீறுதல் நீங்க என்ன சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்ன முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்ன சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அடுத்தால என்ன சொல்றான் பாருங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து. அப்ப ஆண்டவர் திருப்பி கேட்டான்டா, எனக்கு விரோதமா நீ பாவம் செய்யலடா. உரியாவுக்கு விரோதமான செய்த என்னெல்லாம் செய்தான்? விபச்சாரம் பண்ணா, பொய் சொன்னா, கொலை பண்ணா, பயங்கரமான ஒரு மனசாட்சி இல்லாத செயல்களை செய்தான். ஆனா ஜெபிக்கும் பொழுது தேவனோட ஒப்புரவாகி விட்டான். உமக்கு விரோதமான பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பல்லாங்கானதை நடப்பித்தேன். அதுதான் நான் சொல்ல வருகிறது. சமாதான குறைவுக்கு காரணமே தேவனோடு உள்ள உறவுல நாம தொய்வு விடும் பொழுது நேர தேவனிடத்துல போய் ஒப்புரவாயிட்டோம்னா மீதி எல்லாம் செட் ரைட் ஆகிவிடும். அப்பதான் சொல்றான், நான் துர்க்குணத்தில் உருவான என் தாய் என் பாவத்துல கற்பந்தரித்தாள். சமாதான காரணர்கிட்ட நம்ம போயிட்டோம்னா, அவர் மீது நாம விசுவாசம் வைத்து விட்டோம்னா நம்ம யாரும் அசைக்க முடியாது. அதனாலதான் அவர் சத்தியமும் கிருபை நிறைந்தவராய் வந்தார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை கிருபை கிருபை. நடக்கும்போது, போகும் பொழுது, வரும் பொழுது கிருபை கிருபை. ஒவ்வொரு தொழில் நிமிடமும் நாம் கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை எப்போ ஆபரேட் ஆகணும்னா, நீ தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, நீ அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது, நீ எப்பவும் ஜஸ்ட் இமேஜின் இஸ் பிஹைண்ட் யூ. ஓங்கிய பயத்தோடு கூட, உருவிய பட்டயத்தை கூட உனக்கு பின்பாக அவர் நிற்கும் பொழுது சத்ரு வாழ ஒழுங்கலான்னு வகை தேடி தருவான். ஆனா நிறைய வீடுகள்ல நீங்க மந்திரிமார்கள், இந்த மாந்திரிகர்கள் தீய ஆவிய ஏவி விடுவாங்க கிறிஸ்தவ வீடுகளுக்கு எதிராக. அது போயிட்டு வந்து சொல்லுமா, அங்க போக முடியல, பயங்கர தீயா இருக்குது. அதே மாதிரி நீயும் நானும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி இருந்து கொண்டிருக்கும். சத்துரு நுழைய முடியாது. ஏன்னா நாம் தேவனோட உறவுல சமாதானப்பட்டிருக்கிறோம், சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறோம். We are having constant fellowship with the Lord.
அதனாலதான் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இங்க பாத்தீங்கன்னா கிருபையின் மேல் கிருபை, அடுத்தது தேவ மகிமையை நாம் அடைவோம். உன் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்தால் தேவ மகிமையை காண்பாய். 2வது வசனம். அப்ப தேவ பிரசன்னத்திற்குள்ள, தேவ மகிமைக்குள்ள இதெல்லாம் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன், நிறைய வேதனைக்குரிய காரியங்கள் இருந்தாலும் just trust God. God is able to restore you and me. அடுத்தால 3வது வசனம் அழகா பவுல் எழுதுகிறார். அதனாலதான் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனம் விளக்கமா எடுக்க போறேன். உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும். ஆனா அந்த உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், அதாவது சோதிக்கும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதுன்னு நாங்கள் அறிந்து உபத்திரங்களில், அதாவது உபத்திரம் வரும்பொழுது நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். சஃபரிங். ஆனா உண்மையிலே இதனுடைய வசனம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல எடுக்கிற அதுக்கு முன்னால பாருங்க, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். இதே இது நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது, not only so but we also glory in our sufferings because we know that suffering produces perseverance and perseverance produces character. பரீட்சைக்கு வார்த்தை character and character hope. அவன் கேரக்டர் எப்படி? நல்ல மனுஷன். இது ரொம்ப முக்கியம். பரீட்சைங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கேரக்டர்னு போட்டிருக்காங்க. இதே இது கத்தோலிக்க பரிசுத்த வேதாமத்துல பாத்தீங்கன்னா பல வெர்ஷன்ல இருந்து உங்களை கொண்டு வந்திருக்கேன். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் பைபிள் ஸ்டடி. ஐ எம் நாட் பிரீச்சிங், ஐ எம் டீச்சிங். கேரக்டர் மோல்டிங் நடக்குதுங்க. நம்முடைய கேரக்டர் எப்படி மாறுகிறதுங்கிறத பார்க்கிறோம். ரோமர், இது என்னன்னா கத்தோலிக்க பைபிள்ல உரோமையர். அது மட்டுமன்று வேதனைகளிலும் பெருமை கொள்ளுகிறோம். ஏன்னா சஃபரிங், அங்க தமிழ்ல அங்க என்ன பண்றது, உபத்திரவம், இங்க வேதனை. இதுல எல்லா வருஷனும் படிக்கிறதுல தப்பு இல்லை, வேதத்தை புரிந்து கொள்ளுகிறது. அடுத்தால பாருங்க, வேதனையால் பொறுமையும், பொறுமையால் மனத்தின்மை. இங்க பரீட்சைக்கு பதிலா மனத்தின்மை, மன தைரியம், மன நம்பிக்கை. மனத்தின்மையும் நம்பிக்கையும் விளையும் என்று அறிந்திருக்கிறோம். மன தைரியம் வரும் பொழுது நம்மை அது மாற்றிவிடும். வேதனையா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம். அதுல நீ பொறுமையா இருக்கும் பொழுது உன் மனத்தின்மை கூடும். அதனாலதான் நான் விசுவாசிக்கிறவரா இன்னார் என்ற அறிவே அவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். புரியுதா சகோதரன சகோதரிய? நீ விசுவாசிக்கிறபடினால உனக்கு உபத்திரவு வரும் பொழுது பொறுமையா இருப்ப. இட்ஸ் ஓகே, God is allowing. Why this is happening to me? God is allowing. எனக்கு தேவன் இதை அனுபவித்திருக்கிறார். தாவீது எவ்வளவு ஓட வரட்டுனாங்க, தேவன் அனுபவித்திருக்கார். பைத்தியக்காரமா எல்லாம் பண்ணான், தேவன் அனுபவித்திருக்கிறார். பட் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அதே இது இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய துன்பங்களிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்க
உபத்திரவம், இரண்டாவது கத்தோலிக்க பைபிள்ல வேதனை, இங்கே துன்பங்கள். எல்லாம் பாருங்க, என்ன அழகா பாருங்க. துன்பங்கள் பொறுமையையும், பொறுமை நற்பண்பையும். அதாவது நீ பொறுமையா இருக்கும் பொழுது உன் குணம் நல்ல குணமா மாறும். நம்ம அங்க பரீட்சைன்னு தான் போட்டிருக்கு. ஆனா இதை நான் என்ன செய்த, போய் தேடி பார்த்தேன் எப்படி ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது. இதுக்கு பேர் தான் வேர்ட் ஸ்டடிம்பாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து ஸ்டடி பண்றது. அப்படின்னா God is molding our character, shaping. எப்படி குயவன் களிமண்ணை கொண்டு ஒரு நல்ல பாத்திரத்தை வணங்குறானோ, எப்படி ஒரு தச்சன் ஒரு மரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறானோ, அதே மாதிரி தேவன் வேதனை, உபத்திரவம், துன்பங்கிற உளியை கொண்டு நமக்கு பொறுமையை கொடுத்து, அந்த மரம் அடிக்கும் போதெல்லாம் சுத்தியலை வைத்து அந்த உளியை வைத்து, இந்த உளியை வைத்து இதை அடிக்கும் போதெல்லாம் மரம் பொறுமையா இருக்கும். என்ன ஒரு அழகான சிற்பமாய் உருவாக்கி நான் போய் பால்கனில அந்த இதுல ஷோகேஸ்ல உட்கார போறேன், விலை உயர்ந்த பொருளா மாற போறேன்னு பொறுமையா இருக்குமா. நாமும் அதே மாதிரி பொறுமையா இருக்கும். நம்மளும் பரீட்சிக்கப்படுகிறோம் நற்பண்பையும். இன்னும் ஒரு இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு உண்டு. இது இலங்கை சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு. அடுத்தால பாருங்க, இது இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு. பொறுமை. இங்கேயும் துன்பங்கள் தான். துன்பங்களிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். துன்பம் சகிப்பு தன்மை. நமக்கு நிறைய பேர் என்னது சகிப்பு தன்மையே கிடையாது, ஒன்னும் தாங்க முடியல, கோபம் அப்படி ஒரு சகிப்பு தன்மை. துன்பம், வேதனை, துக்கம் எல்லாம், உபத்திரம் எல்லாம் வரும் பொழுது நம்முடைய சகிப்பு தன்மை கூட வேண்டும். பாருங்க எவ்வளவு விளக்குறான் பாருங்க. அது என்ன செய்யுமா? பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பையும், சோதித்து பார்க்கப்பட்ட. சகிப்பு வந்தா நம்மளை சோதிச்சு இவன் கேரக்டர், இந்த கேரக்டருக்கு இவன் ஃபிட் ஆகுவானான்னு நம்மளை மாற்றும். உபத்திரம் வரும் பொழுது நம்ம ஏன் மேன்மை பாராட்டுகிறோங்கிறதுக்கு விளக்கம் தானே கொண்டு பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பையும், பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு நல்ல எதிர்பார்ப்பை நாங்கள் அறிந்து நம்முடைய பாடுகளில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதான் இது. இன்னொன்னு இருக்குது, இது இன்னும் அழகான ஒரு தமிழ் விளையாட்டு, திருவிவிலியம். அது மட்டும் அல்ல, துன்பங்களை தாங்குவதிலும் தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். நாங்க சந்தோஷமா இருக்கோம். துன்பத்தை தாங்கும் பொழுது மன உறுதி ஸ்ட்ராங். அதனால சிலவங்களுக்கு அடி வாங்கி மன உறுதி வரும். நான் மகளை பற்றி நான் சொன்ன, வேலைக்கு போனா கொஞ்ச நாளைக்கு பிறகு வேலைக்கு போறதுனால முதல்ல போனதும் கொஞ்சம் அடி பயங்கரம், சின்ன காரியத்தை தாங்க முடியல. ஆனா என்ன ஆயிடுச்சு, அடி வாங்கி அவளுக்குன்னு ஒரு மன உறுதி. I can face anything, I can overcome anything. That's what it is. ஏன்னா உங்களுக்கு மற்ற உலக வாழ்க்கையில பின்னால யாரும் கிடையாது, நமக்கு அப்படி இல்லை. நாம இயேசுவின் மீது, நமக்கு பின்னால ஒரு பெரிய சிருஷ்டி கர்த்தாவின் மீது, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தர் மேல நம்ம இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து சமாதானத்தோடு இருந்து இருக்கிறோம். அவரு நம்மளை பார்க்கும்போது அவர் கையில நம்மளை வைத்துக் கொண்டுதான் இருப்பார். அதனால துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியினால் தகைமையும். தகைமை என்ன கீழே போட்டிருக்கும் பாருங்க, ஒழுக்க முறை, ஒழுக்கமான ஜீவிதம். தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்தது. பரீட்சைக்கு தகைமை என்று பயன்படுத்த பாருங்க. தகைமை, பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு, பொறுமை நற்பண்பு, பொறுமையால் மனத்தின்மை.
கேரக்டர், இங்கிலீஷ்ல அழகா போட்டு கேரக்டர். யுவர் கேரக்டர் இஸ் பீயிங் மோல்டட். இதெல்லாம் நம்ம போகும் பொழுது நாம நிவர்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றலாம். தகைமை, அதனாலதான் ஒழுங்கு, ஒழுக்க முறை. ஒழுக்கமான அந்த பையனை பார்த்தா ஒழுக்கமான பையன். அது எப்போ? நீ தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது. அது எப்போ? தேவ வசனத்தை சார்ந்து இருக்கும் பொழுது. அது எப்போ? இயேசுவின் மீது சார்ந்து இருக்கும் பொழுது. அது எப்போ? அவருடைய கிருபையில சார்ந்து இருக்கும் பொழுது. அது எப்போ? தேவனோட சமாதானம் ஒப்புரவா இருக்கும் பொழுது. இவைகளெல்லாம் தான் நம்ம மாற்றம். அதுக்கு பிறகுதான் உனக்கு மன வீழ்ச்சி. என்னதான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பட்டு இவைகளை சொன்னேன். ஏசப்பா அழகா சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நான் தடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஐ வில் பி பிஹைண்ட் யூ. நான் தான் சொல்றேன், எப்போ உங்க பின்னால இயேசு நிற்பதாக ஒரு இமேஜினேட்டிவா எடுத்துக்க. அவர் இருக்கும் பொழுது அவரால் எல்லாம் முடியும். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சாவை, உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உபத்திரம் உண்டு, நான் ஜெயிச்சிருக்கேன். அப்ப நீங்க சொல்லலாம், ஏசப்பா ஜெயிச்சிருக்காருப்பா, அவருக்கு உபத்திரம் உண்டு. அவருக்கு இல்லாத உபத்திரவமா? See, I'm just encouraging you. Be filled with the Holy Spirit. Put your trust on அவர் மேல நீ நம்பிக்கை வைக்குந்தோறும் நீ கவலைப்படாதடா. நான் உலகத்தை ஜெயிச்சேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். ஏன்னா நாம பலனற்றவர்களா இருக்கும் பொழுது, சும்மா இல்ல, நீ நல்ல மனுஷனா இருந்து நல்ல காரியம் செய்யும் பொழுது உனக்காக மறிக்கல. 6வது வசனம், நீ நல்லவனா இருக்கும்போது உனக்காக வேண்டு மறிக்கவில்லை, நீ அக்கிரமக்காரனா இருக்கும் பொழுது உனக்காக மறித்தார். உன்னை நல்லவனா மாற்றி அதுக்கு பிறகு மறிச்சு உன்னை அப்படி இல்ல. நம்ம அந்நியர்களாய் தூரத்தில் இருக்கும் பொழுது, தேவனை அறியாதவர்களாய் இருக்கும் பொழுது, இருளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, நீ மோசமான வாழ்வில் இருக்கப்பா, உன்னுடைய பாவம் பயங்கரமா இருக்குது, உன்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், நீ மரணத்திற்குரியவன், மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன். அதனால அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு விடுதலை தருகிறேன், நீ என்னை விசுவாசி, என் மீது நம்பிக்கை வை. அதான் அங்க 6ஆம் வசனம் சொல்லுகிறார், நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார். அதுவரை பிரமாணம் தான் உங்களை ஆட்கொண்டு வந்தது. ஆனா அக்கிரமக்காரருக்காக அவர் மறித்தார், நீதிமானுக்காக இல்ல. நீதிமானுக்காக ஒரு முறை மறிக்கலாம், ஒருவேளை நல்லவனுக்கு மறிக்க துணிவான், நீதிமானுக்காக மறிப்பதே அரிது. அப்படியே இருந்தாலும் ஒருவேளை நல்லவனுக்காக கூட அவன் ரொம்ப நல்லவப்பா, அவனை காப்பாற்றணும். நிறைய பேர் பாக்குறோம், இப்ப இந்த அண்மையில செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தண்ணியில விழுந்தவங்கள காப்பாத்த இன்னொருத்தர் போய் எல்லாரும் எழுத்துட்டு போயிரு. ஆனா ஒரு துன்மார்க்க ஒருத்தன் தண்ணியில விழுந்தான்னா அவன் சாட்டு, அவன் படிச்ச தண்டனைக்கு தான் இதுன்னு விட்டுருவானுங்க. ஒரு துன்மார்க்கம் ஏதாவது பாட அனுபவிக்கும் பொழுது சந்தோஷப்படும். அவன் ஆடின ஆட்டம் என்ன. ஆனா இயேசு அப்படி செய்யல. நீ பண்ண என்ன இழக்கத்தானண்டா, எவ்வளவா நீ தூர இருந்த, சத்ருவா இருந்த. அப்ப நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். மரித்து நம்மேல உள்ள அவர்த்த அன்பை காண்பித்தார். இது சொல்லுங்க இந்துக்கள்கிட்ட, தேவனை அறியாத புற மதத்தவர்களெல்லாம் இந்த அன்பை விவரித்து சொல்லணும். நாம் அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண காரியம் இல்ல, அவ்வளவு காரியம் ஒப்புரவாய்க்கிறோம். நம்முடைய
நாம கிருபையின் மேல கிருபை அடைகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம், என்ன அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உபத்திரம் வரும் பொழுது உபத்திரமும் பரீட்சையும், பரீட்சை பொறுமையும், பொறுமை நம்பிக்கையும். அதனால நம்ம மேன்மை பாராட்டுகிற உலகத்துக்கு காரணம் தேவன். அது எப்போ பாவியாவே இருக்கும் பொழுது நமக்காக மறுத்ததுனால அவர் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவன் நம்ம மேல வைத்த அன்பை வழங்கப்படுகிறார். சரி, அதுதான் நம்ம அந்த அன்பில் நிலைத்திருக்கோம். நீங்கள் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் அதான் நம்ம அவர்களை நிலைத்திருந்து கொண்டே இருக்கணும். உபத்திரம் வரும், அதை நம்மளை மோல்டு பண்ணி மனத்தின்மையை கொண்டு வருவார், மன தைரியத்தை கொண்டு வருவார், ஒழுக்கமான வாழ்க்கையை கொண்டு வருவார், சீர்படுத்துகிற வாழ்க்கையை கொண்டு வருவார். அதுதான் நமக்கு உபத்திரவம். நம்மை தட்டி எடுத்து ஒரு சிற்பாசிரியை போல நம்மளை உருவாக்கி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மற்றவர்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதாக நம்முடைய குணம். இவன் எப்படி இருந்தவன் எப்படி மாறிவிட்டு. இங்க சபையில அன்னைக்கு ஒரு சின்ன பையன், என்ன இவ்வளவு உயரத்துக்கு தான் இருக்கும். அந்த பையன் நான் போனதுல இருந்து அவனை பாக்குறேன். சர்ச்சுக்கு வரும்போது இந்த பைபிளை இந்த ரெண்டு கையில இதுக்கு மேல ரெண்டு இப்படிதான் கொண்டு போவான். மரியாதையா முன்னால் நடந்து போவான். எப்படியோ நடந்து எனக்கு தெரியாது. அவன் போறதை பார்த்தா பயபக்தியா இருக்கும். ரெண்டு பைபிளும் அப்படி தூக்கி, பைபிளும் ஒரு நோட்டும் வச்சிருப்பாரு சின்ன பிள்ளை. அப்படி நடந்து அப்படி அசையாம ஸ்டைலா போவான், போய் முன்னால உட்காரும். இப்ப என் பைபிள் ஸ்டடிக்கு வந்தா அவனுக்கு என்ன எழுத தெரியுமோ தெரியல, உட்கார்ந்து நோட்ஸ் வேற எடுப்பான். கடைசி எல்லாரும் தலையில கை வைத்து ஜெபப்பான, அவனும் கை வைத்து ஜெபம். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வந்திருந்தாரு. வீட்டுக்கு பாஸ்டரும் அவங்க அம்மா. அப்ப அந்த தம்பியை பற்றி நான் சொல்றேன், அந்த பையன் ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரனா வரும் போல இருக்குது பாஸ்டர், நல்ல பையன். ஐயோ, நீங்க அவனை முன்னால பார்த்திருக்கணும். ஒரு நிமிஷம் நிக்க மாட்டான், ஓடிடுவான். அவனை பிடிச்சு நிறுத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஆட்டோ வந்தா ஏதாவது பார்த்தோம்னா ஆட்டோல ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். ஆட்டோக்காரன் சொல்லி அவனை இறக்கி விடணும், இல்லைன்னா ஆட்டோக்காரன் கொண்டு போனா போனது. அப்படி பயங்கரமா இருப்பான் அந்த சின்ன பையன். ஆனா அவன் எப்படி மாறினான்னு தெரியல. எப்படியோ அதே மாதிரிதான் தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பவன் பாவத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறப்பவன் கோபத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறப்பவன் உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை ஜெயிப்பான். ஏன்னா நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக மரித்தார்னா அவர் உயிரோடு எழுந்தவர் எவ்வளவு நமக்கு ஃபேவர் செய்வார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற சீர கோபாக்கனைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நமக்கு கோபாக்கனை கிடையாது. அது மாத்திரம் நம்ம சத்ருவா இருக்கையில அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அவருடைய ஜீவன் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளாக இருப்பாரானால் நாம் அவருடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுதான் பியூட்டிஃபுல். நம்ம அக்கிரமக்காரனா இருக்கும்போது மறிச்சாரு, நம்ம அவரை சொந்த ரட்சிகரமா ஏற்றுக்கொண்டும் பொழுது அவர் உயிரோட வந்தாரு. வந்தவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப நமக்கு எவ்வளவு செய்வார். அதனால்தான் உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் பாவியா இருக்கும் பொழுது மரித்தாரானால் உயிர்த்தெழுந்து வந்தவர் அவரை நம்பி இருக்கிற நீ உன்னை கைவிடுவாரா? நீ யோசிச்சு பாருங்க. Just think of it. Never grumble, never cry, never look at anything negatively. Be positive. அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாதல் நமக்கு கிடைக்கப்படும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இசி தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்குது. அப்படியானால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் இடையிலான வேறுபாடை குறித்து பார்க்க போகும். இந்த நேரத்தில் எல்லாரும் கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். Lord, I commit myself into your hand, Father.
நீ எல்லாம் செய்வீர், எங்களுடைய குணங்களை மாற்றுகிறீர், கிருபையின் மேல கிருபை அடைகிறோம், உண்மை மேலே பாராட்டுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மையை நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறோம் என்ன என்ற அறிவை என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கு. ஒன்னும் 8ஆம் அதிகாரம் பாருங்க, ரோமர் கடைசியில் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றை. ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தார், நாம் ஜெயிப்போம். அவர் பாவத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். அவர் மரணத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். அதனால உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுங்க. உபத்திரம் உண்டு. ஆனா அவர் உலகத்தை ஜெயித்தார், நாம் ஜெயிப்போம். எல்லார் கைகளை வைத்து ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே உண்மை போல எங்களை மாற்றுங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக்கொடுங்க. நாங்கள் எப்பொழுதும் ஜெய பெற்ற பிள்ளைகளாய் வாழ அழைத்திருக்கிறேன். நீ எங்களுக்காக மரித்தபடியால் நன்றி. நாங்க பாவியாக இருக்கும் பொழுது மரித்தபடியால் நன்றி. எல்லாரும் தலைகளில் கை வை. நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. அப்படியான உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு எவ்வளவு செய்தீர். உண்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்தீர். தம்முடைய சொந்த மகனை எங்களுக்கு கொடுத்தார், அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதிகரிச்சு. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை சமாதானம். Bless all of them in the name of Jesus. இந்த நாட்கள்ல எல்லாரும் உம்மோடு ஒப்புரவாகட்டும். இந்த சமாதானத்தின் அடிப்படையில வாழ்க்கை ஓடும். என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். Amen. Thank you all for coming. Thank you. Praise the Lord. Praise the Lord. Yes, thank you, brother. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. ரொம்ப பிரயோஜனமா இருந்ததுயா. Thank you. Yeah, thank you. Yeah, thank you. Thank you. Victor Bapam, brother. Thank you. Okay.